என்னடா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தவனை பிடிச்சி காரில் ஏற்றி கடத்திட்டு வந்துட்டீங்க, என்னடா பண்ண போகிறீங்க? இந்த வீடை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே. ஆனால் நம்ம சொட்டை கிழவி வீடு இல்லை இது, அது எங்கே இங்கேயோ பண்ணுது. சரி, என்னது இது, பாத்ரூமில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். கார்க்கு ஓகே, அப்போ ப்ரெசன்ட் 2 வெப்பன் கீயும் கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சொட்டை கிழவி கிட்னாப் பண்ணி வச்சு சாவடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சீவர் எஸ்கேப் பண்ணி ஓடிடலாம். ஸோ சீவர் எஸ்கேப் பண்ணால் தான் போகிறோம். எங்கே இருக்குது அந்த கிழவி? வரமாட்டிக்கிறே சோம்பேறி ஃபெல்லோ. இது வரத்துக்குள்ளே நான் மேலே போயிடுறேன். ஓகே கைஸ், இது வந்து ப்ரெசன்ட் 2. ஐ எம் ஆல்சோ ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, ஒரு மாதிரி விசித்திரமாக சொல்லலாம், ப்ரோக்கும் நோபுக்கும் நடுவில். சரி, அதெல்லாம் விடுங்க. முதல்ல இந்த கிளவியை சவுண்டு போட்டு இங்கே வர வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் எதா இருக்கா. வந்துச்சு. நாட்டு ஆரோக்கியமான கிளவி கைஸ் இது. ஐயோ, இந்த சவுண்டு கேட்டு வேறு பாத்ரூம் பக்கம் வருமே, அதுக்குள்ளே நம்ம கீழே போயிடணும். போடா, இது வரமாட்டேங்குது. நம்ம தலைவர் வந்துட்டார் கைஸ். இது வந்து கிராணி மல்டிப்ளேயர். நம்ம தலைவர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தலைவர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். நம்ம அதுக்குள்ளே வெப்பனுக்கு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ காரிக்கு கீழே போட்ட சவுண்டில் அந்த சொட்டை கண்டிப்பாக வரும். அந்த சைடு போனால் ஒரு வேளை வந்துச்சுன்னா பிடிச்சிரும். அதனால் இந்த சைடு வந்துக்கலாம். அவன் பார்த்தீங்களா, தெரிகிறதா ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கு. இப்போ அது இன்சைடு இருக்கவும் நம்ம அப்படி போய் வெப்பன் எடுத்துருவோம். நம்ம தலைவர் வேறு எங்கே இருக்காருன்னு தெரில. அவர் வேறு காப்பாற்றணுமா, டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்றாரு. டிஸ்ட்ராக்ட் பண்ண ப்ரோன்றாரு சொட்டையை. சரி ஓகே விடுங்க, சொட்டையை டிஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம செய்ய போகிற வேலை என்னென்னா, இன்றைக்கி சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ப்ரெசன்ட் 2ன்றதுனால எனக்கு தெரிஞ்சு எப்படியோ கட்டிங் பிளேயர்ஸ் வந்து சேஃப்டியில் இருக்கும். ரஸ்டி பேட்லாக்கி காக்கா கிட்டே இருக்கும். உட்டன் ஸ்டிக்கு காக்கா ரூமில் இருக்க அந்த பிளாங்க் உடைக்கணும். ஹேமரு ஏஞ்சலினா கிட்டே இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம நிலமை என்ன ஆகும்னு தெரில. சரி வாங்க மோளை போவோம். இதை மோளை தட்டி விடுவோம். வந்துருச்சு. என்னடா யோசிக்கிறோம், இது நார்மல் மோடில் எதாவது போட்டோமா? என்ன கீழே போகுது, என்ன கீழே போகுது? டாமி இங்கே வா. பார்த்துருச்சு. மேலே போதா? மேலே போகுது. நெஞ்சு கும்பிடு. அடாவது இது மண்டையில் மட்டும்தான் அப்படியே மூளை இருக்கான். இப்போ நம்மளுக்கு தேடுது. இப்போ இந்த சைடு சவுண்டு போட்டு அது தேடுற மாதிரி பண்ணிட்டோன்னே, இப்போ அந்த சைடு போய் அப்படியே வெப்பன் எடுத்து மண்டையிலேயே ஒன்று சோடணும். இந்த சைடு மட்டும் வரும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. நாங்கள் ஒரு ஜாடி இருக்குது. நம்ம தலைவரை கேட்டால் என்ன வேலை ப்ரோ பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டால், ப்ரோ அந்த சொட்டை நான் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்றாரு. அட விளக்கென்ன. சரி விடுங்க, நம்ம தலைவர் ஏதோ வேலையை பார்த்துட்ருக்காரு. விரிஞ்சில் வந்து ஒரு உபயோகப்படாத பொருள் தான் கிடைக்கும். சரி, டெடி எடுத்து சொட்டையை முதல்ல இங்கே வர வச்சிருவோம். நம்ம தலைவரை போய் ஒழிஞ்சிக்க சொல்லிட்டேன். சுட்டாச்சு. இன்னொரு 2 நிமிஷத்துக்கு சொட்டை தொல்லை இல்லை. இப்போ உங்ககிட்ட வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது தெரிலையே. சரி வாங்க போய் யாரை எடுத்து ஸ்க்ரூ ட்ரைவரை முதல்ல எடுப்போம். ஸ்க்ரூ ட்ரைவரை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதில் சேஃப் கீ இருக்கும். அந்த சேஃப் கீயை ஓப்பன் பண்ணி செயின் கட்டர் எடுக்கணும். ஆக்சுவலி கிராணிஸ் ஆஃப் சீவர், ஐயோ என்னது இது விழுந்துச்சு. கிராணி சீவர் எஸ்கேப் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். ஏட்ரா, கிராணி சீவர் எஸ்கேப் ஏற்கனவே பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம இதை பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, டைம் இல்லை பாஸ், அதனால தான். ஸோ வேலையை முடிச்சாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும். நம்ம தலைவர் இங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்காரு. என்ன ப்ரோ பண்ணுறேன்னு கேட்டால், ப்ரோ ஸ்பெஷல் கீ எங்கே இருக்குதுன்னு தெரில ப்ரோ. அந்த ஒரு ஸ்பெஷல் கீ எடுக்க சொன்னால் எங்கே இருக்குதுன்னு தெரில. உள்ளே போய் எடுத்துனோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துன்னு வர சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் வச்சுட்டு என்ன நம்ம பண்ணுறதுன்னு தெரில. ப்ரெசன்ட் 2ன்றதுனால நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ப்ரெசன்ட் 2ல் வந்து கார் ஸ்டெஃபி. சரி அதை விடுங்க. இதை உள்ளே போனால் செயின் கட்டுறது தான் இருக்கும். கார் பேட்ரி புது அப்டேட்டில் எனக்கு தெரிஞ்சு மல்டிப்ளேயரில் வெடிக்காதான்னு தெரில. கேஸ்லின் கேனை வச்சு கிளவியை சுட்டு பார்த்தேன், ஷார்ட் கன் எடுத்து பார்த்தா அது வெடிக்கவே இல்லை, ஏன்னே தெரில. சரி, இது இந்த செயின் கட்டரை இங்கே போட்டு வருவோம். நம்ம வந்து புக் எடுத்துகிட்டு போகணும். புக்கும் அப்புறம் வந்து எடுத்துப்போம். இப்போதைக்கு கிராஸ்பை எடுத்துப்போம். ஏன்னா அந்த கிளவி வர டைம் ஆகிடுச்சு. 2 நிமிஷம் முடிஞ்சே போச்சு. எங்கே இருப்பான்னு தெரில. மொட்டை மாடி போவோம். கிளவி வரத்துக்குள்ளே மொட்டை மாடி போய் நம்ம தலைவர் ஸ்பெஷல் கீயை போட்டு வச்சுருக்காரு. இதை உடச்சி விட்டுப்போம். தேவையில்லாத வேலையை பார்த்து விட்ருவேன். அமைதியாக இருந்துருக்கலாம். சரி, நம்ம தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, செத்துட்டேன். நம்ம தலைவரும் சாவ சொல்லிட்டேன். டே 2
இந்த டே 2 ஆச்சு வந்தாச்சு. இதுலையாச்சும் ஏதோ உருப்படியான ஒர்க் பார்க்கணும். சரி, டே 1ல் ஒரு உருப்படியான ஒர்க்கு பார்த்துருக்கோம். என்னென்னா கட்டிங் பிளேயர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்பெஷலுக்கு எடுத்து உள்ளே போட்டிருக்கோம். ப்ளூ ரூமு. நம்ம தலைவர் எங்கே ஸ்பான் ஆனான்னு கேட்டால், ப்ரோ நான் எங்கே ஸ்பான் ஆகிருக்கேனே தெரில ப்ரோன்ட்டாரு. அடா அவர் நியூ பிளேயருங்க, அவரை விடுங்க, நம்ம வாங்குவோம், நம்ம போவோம். சரி, இப்போ மேலேருந்து போட்டால கிராஸ் போ எங்கடா? ஸோ கிராஸ் பார் கீழே தான் இருக்குது. சொட்டையை எப்படியாச்சும் வர வைக்கணும். ப்ரோ சொட்டையை இங்கே கூப்பிட்டு வா ப்ரோன்னு சொன்னேன். அவரு இரு ப்ரோ, என் கையில் எதுவுமே கிடைக்கல, நான் பெட்டு கடியில் ஒழிஞ்சிக்கிறேன், நீ சொட்டையை போட்டு சொல்லிட்டு கூப்பிட்டு போன்றாரு. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. இந்த ஸ்டாண்டு எந்திரிச்சு வர வரைக்கும் இருந்தேன். ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இது எதுவுமே பண்ணலன்னா அது எல்லாத்தையும் பண்ணி விட்டு வந்துடுங்க. அப்போ தான் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, கிளவியும் வந்துருச்சாங்க. கிளவி அங்கே பார்த்துட்ருக்கு. கிளவி இங்கே பார்த்து இங்கே வர வைப்போம், இல்லைன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். நான் கீழே குதிக்கும் போது அது வந்துச்சுன்னு நீங்கள் ஒரே போட்டு போயிடும். ஒரு வாட்டி அப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். கிளவி அங்கே நிற்கும் போதே நான் கீழே குதிச்சு கிளவி வந்துருச்சு. ஓகே, கிராஸ் போய்ட்றா. வாங்கோ சார் ஓசி சோறு. சொட்டைக்கு மட்டும் ஃப்ரீயாக ஓசி சோறு போட போகிறீங்க. ஓசி சோறுன்னு ஒன்றே வருது பார்த்தீங்களா? சரி வாங்க, இப்போ முதல்ல சொட்டையை போட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் கீழே அந்த ஸ்பைடரை வச்சுருக்கிறது பேர்ட் சீட் தானே? ஆமாம், ஸ்பைடர் பேர்ட் சீட் வச்சுருக்கோம். இதை க்ளோஸ்அப்பில் பார்க்கும் போது எனக்கு ஒன்று மட்டும் தோணுது. ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி, ஐ ஆம் பாவம். சரி கைஸ், நம்ம தலைவர் வந்து சொட்டையை பழி வாங்கிட்டார். என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எட்டி ஒரு மெதி மெச்சார். சொட்டை அங்கே போய் விழுந்துச்சு. சரி, நான் தலைவர் சொன்னேன், தலைவரே நீங்கள் போய் பேர்ட் சீட் எடுங்க, நான் போய் சுட்றேன், நீங்கள் போய் பேர்ட் சீட் எடுங்கன்னு. அவரும் போய் மாட்டிக்கிட்டார் டோர் கடியில். சரி வாங்க போய் பேர்டு சீட் எடுப்போம். முதல் வாட்டி என்ன பண்ணார்னா, நம்ம தலைவர் இந்த ஸ்பைடர் பற்றி தெரியாமல் போய் பேர்ட் சீட் எடுக்கிறேன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், ப்ரோ ஒன்று மீட்டை வைக்கணும், எல்லாம் அந்த கதவு மூடணுன்னு. அவர் முன்னாடி போய் செத்துட்டார். அதனால தான் நம்மளுக்கு டே 2 வந்துச்சு. சரி, தலைவரை போய் ஸ்பைடருக்கு ஆயிடுச்சு. ஸ்பைடர்னே வருது வயலை. இன்றைக்கி என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. சரி, பேர்ட் சீட் எடுக்க வச்சுட்டு நான் வந்துட்டேன். கீழே வந்தோடனே அடுத்த வேலை என்ன பண்ணணுன்னா, புக் எடுக்கணும். புக் அங்கே தான் பார்த்தோம். ஓகே, இந்த கிராஸ் போவை இங்கே போடுறா. இந்த கிராஸ் போவை இங்கே போட்டு என்ன எடுக்கணும் நான் எதுக்கு மேலே போகிறேன்? சரி ஓகே, நான் எதுக்கு மேலே போகிறேன்னே தெரியாமல் போகிறேன் பார்த்தீங்களா? சரி, நம்ம தலைவர் காக்காவுக்கு சாப்பாடு போட சொல்லிட்டு புக்கு எடுக்க போனேன். தோர்க்கா புக்கு, சாரி. ஓகே, புக் எடுக்கணும்னு போனேன். புக் எடுத்து வச்சுட்டு வந்தால் தான் அடுத்த வேலை இருக்குது. ஏன்னா நம்ம தலைவருக்கு வேறு காக்கா எங்கே இருக்குன்னு தெரியாது. அவருக்கு ரூட்டு சொல்லிவிட்டு அப்படியே இந்த புக் எடுத்து வச்சிட்டேன். இந்த ஏஞ்சலினா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் ஒரு வாட்டி மாட்டிக்கிச்சு நான் போன ட்ரை பண்ணும்போது. அதை நான் வெளியே எடுத்து கொண்டு வந்தேன். இந்த சொட்டை வேறு இப்படியே பற்றிட்டுருக்குது. சொட்டை மண்டையாடாது. இந்த நியூ வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய ட்ரிக்கெலாம் பண்ண முடியாது. ஐ மீன் மல்டி பிளேயரில் நிறைய ட்ரிக்கு பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பெட்ரிக்கு பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, நம்ம தலைவர் வந்து ரஸ்டி பேர்லாக்கி எடுத்துன்னு வந்துட்டாரா? பேர்ட் சீடா? சரி ஓகே, நம்ம கையில் பேர்ட் சீடுன்னு காட்டுது, தலைவர் கையில் ரஸ்டி பேர்லாக்கி. சொட்டையும் போட்டாச்சு. போட்டு தள்ளிட்டு நம்ம வேலையை பார்க்க போகிறோம். போட்டு மீதி அந்த சொட்டையோட மண்டையிலே அடச்சை, இந்த தலைவர் இன்னும் பேர்ட் சீடியே போடல கைஸ். கேட்டால் ப்ரோ எனக்கு ரூட்டு தெரியாது ப்ரோன்ட்டாரு. ஒரு நியூ ஸ்டூடெண்ட் நம்மளை மாதிரி ஓஜி இல்லை ஓல்டு ஸ்டூடெண்ட் கிட்ட கற்றுக்கும் சீனியர். ஸோ சொன்ன மாதிரியே ரஸ்டி பேட்லாக்கி தான் இருக்குது. நீங்கள் கேட்பீங்க, என்ன ப்ரோ ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்தந்த லொக்கேஷன் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறியான்னு கேட்பீங்க. இல்லை கைஸ், ஐ நோ லொக்கேஷன் இன் ப்ரெசன்ட் டூ. இந்த கிளவி வேறு மறைச்சிக்கிட்டு இருக்கே. தள்ளிப்பொடி. ஐயோ, இது வேறு ஏங்க. முதல்ல இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணணுங்க. புது அப்டேட் கொண்டு வரும்போது அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வேலை இருக்கணும். ஓகே, 2 பொருளை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேலேருந்து அந்த ஏஞ்சலினா கிட்டேருந்து அந்த கீ ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்பைடர் கீ. அந்த ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கிராஸ் போ எடுக்கும். ஏன் ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் கிராஸ் போ எடுக்கிற, ஏஞ்சலினாவை கொல்ல போறியான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை கைஸ். நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. அதுக்குள்ளே கிளவி வந்துருச்சு. ஒரு சின்ன கட்டுக்கப்புறம் கிளவியை போட்டுட்டேன். ஏஞ்சலினா ரூம்லேருந்து அந்த ஜன்னல் உடச்சி கார் பார்க்கிங்கிட்ட வரும்போது கிளவி என்னை அடிச்சிரும். அது நிறைய வாட்டி இது பண்ணியாச்சு. நம்ம தலைவரை போய் ஸ்பைடிக்கு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன்.
ஏன்னு வச்சுக்கோங்களேன், அது நிறையாட்டி அடிச்சிடும் நம்மளை, அதனால் ஒரு டே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் ஒரு சேஃப்டிக்காக கிராஸ்போ இல்லைனா ஷார்ட் கன் வெப்பன் எடுத்து அங்கே போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம சவுண்டு போடும்போது கிளவி அங்கே வந்தால் ஷூட் பண்ணிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த தலைவர் வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. தலைவரே எங்கே ப்ரோ இருக்க? ஐயோ, இவருக்கு ஸ்பைடிக்கு லொக்கேஷன் கூட தெரில கைஸ். நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இவர் வரத்துக்குள்ளே சொட்டையே வந்துடும் போலையே. இவர் வரத்துக்குள்ளே சொட்டையே வந்துடும் போல். சரி, நான் எங்கே கீழே போகிறேன்ப்பா? ஒரு வழியாக எப்படி ஏங்க இவர் ஸ்பைடிக்கு எடுத்துகிட்டு இந்த சைடு வராரு. சரி, ஏதோ ஒன்று ஸ்பைடிக்கு போடு ப்ரோ, இந்த சொட்டை இங்கே தான் டிவி கிட்ட ஸ்பான் ஆகும் அப்படின்னேன். அப்படியா ப்ரோ, அப்போ சீக்கிரமாக வேலையெல்லாம் முடியும் ப்ரோன்னேன். செயின் கட்டு உள்ளே போக மாட்டேங்குது. சரி, ரஸ்டி பேரில் அவர் எதையுமே எடுத்துகிட்டு போகாமல் குதிச்சிட்டார். ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம் யூனோ. ஸோ டக்குன்னு இங்கே இருக்க இந்த கிராஸ்போவையும் ஆரோவையும் எடுத்துகிட்டு போயிடணும். ப்ரெசன்ட் 2ல் ஓகே கைஸ், இந்த வீடியோ மறக்காமல் லைக் ஷேரில் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் நிறைய பேர் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கிரானிலே அடுத்து என்ன எஸ்கேப் போடலான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கிராஸ்போ தூக்கி கீழே போட்டாச்சு, செயின் கட்டு கீழே போட்டாச்சு. தலைவரே வாயான்னு சொல்லி அவரை ரஸ்டி பேர்லாக்கி எடுத்து கீழே போட்டு வர வச்சிட்டேன். ஐயோ கைஸ், ஒரு சோகமான விஷயம் நடந்து போச்சு. கிராஸ்போ மட்டும்தான் வந்துச்சு, ஆரோ வரல. சரி, இதுக்கு தான் ஷார்ட் கன் ரெடி பண்ணிக்கிறது. சரி, ஓகே, பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? சரி, தலைவரே தலைவரே, இவர் வேறு ஒருத்தர் நவுறாடே. இப்படிலாம் மரியாதை கொடுக்காமல் இருந்தாலும் ரஸ்டி பேரில் கீழே போட சொல்லிட்டேன். நீங்கள் இந்த கிராஸ்போ இப்போ எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் நான்? இவர் என்ன இங்கே பண்ணுறதுன்னு தெரில. சரி, இந்த கிராஸ்போ இங்கே போட்டு ஏஞ்சலினா கிட்ட தான் போகணும், வேறு வழி இல்லை கைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம அடுத்த வீடியோ ஈவென்ட் போடலாமா என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர் என்ன பண்ணுறாரு? ஐயோ, கிளவிக்கிட்ட அடி வாங்கிட்டார். இதுக்கு தான் கைஸ் நான் கிராஸ்போ எடுத்துகிட்டு வந்தேன். அவர் சொல்கிறாரு, ப்ரோ வராத ப்ரோ, கிளவி மேலேருந்தே அடிக்குதுன்னு. ஓகே, கரெக்டான செயல். இப்போ நம்ம ஏஞ்சலினா எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா அக்கா? அது அந்த சைடு போகுது, நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். சீக்கிரமாக போயிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். நான் இந்த ஏஞ்சலினாவோட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் கைஸ் இருக்கேன். ஸோ இந்த ஏஞ்சலினா வந்து நம்ம நார்மல் கிரானியில் விளையாடும் போது அதோடைய கால் கீழெல்லாம் ஒரே கருப்பாக இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஆயிருக்கு. இது என்ன தான் இதுவாக இருந்தாலும் இதில் நிறைய மிஸ்டேக் இருக்குது. நம்ம அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். சரி, குறை சொல்லாம் போல் கேம் ஆடுவோம். இங்கே இருக்குது செயின் கட்டு, அங்கே போட்டு வச்சுருக்காரு. இவர் என்ன பண்ணுறதுன்னே தெரில கைஸ். சொட்டை பார்த்தாச்சு, கையில் பேட் வச்சுருக்கு சொட்டை. இப்போ இந்த ஏஞ்சலினா வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. அடி வாங்காமல் தப்பிக்கணும். அது எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணணும். தலைவரை தான் ட்ராக் பண்ண சொல்லிட்டுருக்கேன். தலைவரே ட்ராக் பண்ணுங்க. ஓகே கைஸ், அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது. ஈவில் நன் போடலாமா, இல்லைனா கிரானிலே சாப்டர் 2 டோர் எஸ்கேப் நம்ம போன வாட்டி ப்ராக்டிஸ் மோடில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுவே போட்டுடலாமான்னு தெரில. சரி, டக்குன்னு ஓடி போயிட்டு ஏஞ்சலினா அந்த சைடு இருக்கு, நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். நான் ஏன் இங்கே வந்தேன்? சரி, ஒரு நிமிஷம் கைஸ், ஹேமர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஹேமர் எடுத்து நம்ம அந்த காக்கா கிட்ட ஓப்பன் பண்ணோன்னு வைங்களேன். அந்த காக்கா கிட்ட அந்த ரூமில் ஒரு பலகை இருக்கும், அந்த பலகையில் ஓப்பன் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஓகே, இங்கே இந்த சொட்டையும் போட்டுற வேண்டியதான். இதை போட்டோன்னு வைங்களேன். இப்போ இது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா? குத்து மதிப்பாக அழுத்தி விடுவோம். சரி கைஸ், நான் ஃபார்மில் இருக்கிறதுனால அடுத்த வாட்டி நம்ம கிரானி போடும்போது ஹார்ட் மோடில் போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. புரியுது உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது. இதுக்கே இவ்வளோ நேரம் ஆக்கிறேன், என்னை நம்பி ஹார்ட் மோடெலாம் எப்படி போடுவான்னு தெரிலன்னு. சரி, விடுங்க, அது கண்டிப்பாக போடலாம் ஒரு நாள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஹார்ட் மோடு வேணும்னா ஹார்டு மோடு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ஸ்டிக் எடுத்துகிட்டு போய் போடுறது தான் வேலை. இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நம்ம என்ன பண்ணோன்னா, ஏஞ்சலினா முன்னாடியாச்சும் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. இப்போ எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. நம்ம போகிற வெளில வந்து பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன். மியூசிக்
நம்ம நிலமை அப்படி தான் ஆகும். சரி அதெல்லாம் ஆகாமல் பார்த்துக்கிறேன். நம்ம தலைவரை ஸ்பெக்டேட் பண்ண சொல்லிகிட்ருக்கேன். நம்ம தலைவரும் ஸ்பெக்டேட் பண்ணி ஏஞ்சலினா அங்கே இருக்குது ப்ரோ, இங்கே இருக்குது ப்ரோ, நீ வா ப்ரோ, வராத ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லுவார். கடைசியில் அவரை கூப்பிட்டு வந்துட்டு அவரை விட்டுட்டு எஸ்கேப் ஆக போகிறோன்னு நினைக்கும் போது தாங்க மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போல்லாம் சொல்லணும்னு நினைக்காதீங்க, மனசு கஷ்டமாலாம் இல்லை. சரி ஏஞ்சலினா வந்துக்கிட்டு இருக்கு ப்ரோ, நீ வராத ப்ரோன்னாரு. சரி நான் அந்த வந்துட்டு போகிறதெல்லாம் காமிச்சா டைம் ஆகும், அதை மட்டும் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு தூரமாக வந்துட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா திறந்துட வேண்டியது. என்ன திறக்க முடியுதா? இப்போ திறக்குது. ஓகே கைஸ், எஸ்கேப் ஆகிட்டோம். சூப்பராக எஸ்கேப் ஆகிட்டோம். பார்க்குறீங்க பாருங்கள் ரெண்டும். இவன் எப்படி போனான்னு சொல்லி அப்படின்னு பார்க்குது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுக்கு பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள்.